அனைவருக்கும் வணக்கம். திமுகவில் பொறியாளர் அணியில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணலாம். ஒன்றியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுப்பு போட்டுட்ருக்காங்க. அதுக்கு யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கார்டை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கில் வந்து ஃபுல் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு, அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருவள்ளூர் ஈஸ்ட்டு. ஸோ இதில் ஃபுல்லாகவே எல்லாமே வந்துடும், எல்லா ஏரியாவுக்கும் வரும். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் ஈஸ்ட் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சட்டமன்ற இதில் வருதுன்றது கும்மிடிப்பூண்டி நமக்கு இங்கே வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுப்பு கேட்குறோன்றதுனால அது ஒன்றியத்தில் கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கும்மிடிப்பூண்டிலே 3 இருக்குது, தெற்கு, மேற்கு, கிழக்கு. நம்ம வந்து கிழக்கு இது பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய நிர்வாகிகளுக்காக தான் நம்ம வந்து போட்டியிடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 100 kbps தான் இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர், அதுக்கு பிறகு உங்களுடைய அப்பா பேர், அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மா பேர், அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா அடுத்து டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் பண்ணிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஏஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி, நீங்கள் வந்து பிஇயா இல்லைன்னா டிப்ளமோவா, ஐடிஐயா, பிடெக்கா, பிஆர்க்கா என்னன்றது கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு அதில் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்கன்றதை அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய டிகிரி, அதாவது அடிஷ்னல் டிகிரி ஏதாவது பண்ணியிருந்தால் அதை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதையும் கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் ஐடியுடைய இது வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி ட்விட்டர் ஐடியும் காப்பி பண்ணி கொடுத்துருங்க. அந்த ரெண்டும் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் என்ன தொழில் இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருங்க. பிஸ்னஸாக இல்லைன்னா என்ன ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்றத அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. அது கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் அதே மாதிரி ஃபில் பண்ணணும். உங்களுடைய அட்ரஸையும் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸை ஃபில் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. இது வந்து அட்ரஸ் இப்போ தான் டைப் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எந்த தாலுக்கு உங்கள் அட்ரஸ் டைப் பண்ணும்போது எந்த தாலுக்கு, அதுக்கு பிறகு உங்களுடைய பின்கோடு அதையும் கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு பிறகு உங்களுடைய கம்யூனிட்டி அதையும் கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு வந்து நான் திமுக பொறியாளர் அணி தேர்வு, அதாவது அதுக்கு வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அமைப்பாளருக்கும் துணை அமைப்பாளருக்கும் வந்து நம்ம பண்ணுறோன்றதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களுக்கே ஒரு மெசேஜ் அண்டு மற்ற டீட்டெயிலெலாம் வந்து உங்களுக்கு த்ரூ இதில் கொடுப்பாங்க. வாட்ஸ்அப்லேயும் அந்த வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜ், ஃபோன் காலில் அன்றைக்கி நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிடுங்க. இது வந்து சப்மிட் ஆகலைன்றதுனால கேபி அதிகமாக இருக்குது, அதை ரெடியூஸ் பண்ணி அதுக்கு பிறகு போடணும். 100 kbps தான் இருக்கணும். அதை நீங்கள் முன்னாடியே கன்வெர்ட் பண்ணி வச்சு அதுக்கு பிறகு இதை உள்ளே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டில் வந்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.